ராஜ்மோகன் அவர்கள் எக்மோன்ல நிற்கும் போது தான் அவர் தலித்துன்னு எனக்கு தெரியும், தலித்துக்கு அவர் குரலை கொடுக்கல அப்படின்றார். புரிஞ்சுங்களா? தலித்துனா என்ன தெரியுமா சார்? ஐடென்டிக்கலா வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கூட சேர்ந்து சமமா அவர் டிராவல் ஆரம்பிச்சு அவர் எஜுகேஷன் மினிஸ்டர் ஆயிருக்காருன்னா அதுதான் சார் ப்ரௌடு. அதுதான் ப்ரௌடு. இப்ப ரஞ்சித் சார், நீங்க வந்து ஆரம்ப காலத்துல வந்து படம் வரைஞ்சிட்டு இருந்தீங்க, ஆர்ட்ஸ் காலேஜ்ல படிச்சீங்க, பஸ்ல போயிட்டு வந்தீங்க, இப்ப படம் எடுத்து நல்லா சம்பாரிச்சிருக்கீங்க. நீங்க வர காரணம் பெரிய பெரிய காரா இருக்கு, அந்த அளவுக்கு நல்ல வசதியான காரா இருக்கீங்க. ஏன் இப்ப நீங்க பஸ்ல போல நான் கேட்க முடியுமா? சொல்லுங்க ரஞ்சித் சார். பல தலித் பேர் வந்து நடந்து போயிட்டு இருக்காங்க ரஞ்சித் சார், நீங்க ஏன் சார் பஸ்ல போக மாட்டீங்க? நீங்க ஏன் பஸ்ல போக மாட்டீங்கன்னு நான் ஒரு கேள்வி கேட்டா எவ்வளோ ஒரு முட்டாள்தனமான ஒரு கேள்வியா இருக்கும். புரிஞ்சுங்களா? ஏன் உங்க மக்களுக்காக நீங்க உழைக்கிறேங்கிறீங்க, ஓகேங்களா? உங்க லக்ஸூரியன்ஸை நீங்க குறைச்சிக்கலாமே. உங்க மக்களுக்காக நான் உழைக்கிறேன், உங்க மக்களுக்காக நான் இது பண்றேன் அப்படிங்கும் போது எதுக்கு சார் 50 லட்ச ரூபா கார்ல நீங்க போறீங்க மிஸ்டர் ரஞ்சித் சார்? விடுங்க சார். நீங்க என்ன ஒரு சும்மா சாதாரண ஒரு கார் வச்சுக்கோங்க சார். 5 லட்ச ரூபாய்க்கும் கார் விற்கிது, 6 லட்ச ரூபாய்க்கும் கார் விற்கிது சார். 45 லட்ச ரூபா உங்க தலித் மக்களுக்காக நீங்க ஏன் சார் உதவி செய்யக்கூடாது? எத்தனை பேரை படிக்க வைக்கலாம் சார் 45 லட்ச ரூபால? நீங்க ஏன் சார் 50 லட்ச ரூபா கார்ல போறீங்க நான் கேட்க முடியுமா? அது தனிப்பட்ட உரிமை.